வேளாங்கண்ணி மாதா ஏற்கனவே பால்கார சிறுவனுக்கு காட்சி அளித்திருந்த அன்னை மரியாள் இப்போது ஊனமுற்ற சிறுவனுக்கு தரிசனம் தந்து அவனை நடக்க வைத்தவர். நாகையில் உள்ள செல்வந்தரிடம் அங்கே ஒரு கோவில் கட்டச் சொல்லி கேட்டார். அவனும் ஓடோடி போய் செல்வந்தரை சந்தித்து நடந்ததை சொன்னான். முன்னிரவு தம் கரத்தில் அன்னை குழந்தையுடன் காட்சியளித்ததை கண்டிருந்த அவர் இந்த செய்தியால் உடனே ஊனமுற்ற சிறுவன் மாதாவை தரிசித்த இடத்தில் கோயில் ஒன்றை எழுப்பினார். அன்னை ஆரோக்கிய மாதா என்ற பெயரில் அழைக்கப்பட்டார். 17ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசிய வணிகர்கள் பயணித்த கப்பல் ஆபத்துக்குள்ளாக அன்னையை வேண்டியதால் காப்பாற்றப்பட்டு கரைக்கு பத்திரமாக வந்து சேர்ந்தனர். அன்று செப்டம்பர் 8ஆம் நாள் கரையில் இருந்த குடிசை கோயிலை கண்டு மாதாவுக்கு நன்றி கூறியவர்கள் அங்கே ஓர் அழகிய ஆலயம் அமைத்தனர். அதன் பின்னே வேளாங்கண்ணி எனும் சிறு கிராமம் உலக புகழ் பெற்றது. இன்று உலகளவில் புகழ் பெற்று எல்லா மொழி சமய மக்களும் நாடி வந்து நன்மைகள் பெற்று செல்லும் புண்ணிய தலமாக அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் திகழ்கிறது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.